Welcome to TAP IAS Academy. I am Divakar from Tanjavur branch. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த போலீஸ் சீரிஸ்ல ஃபைனல் டிவிஷன்ல சரிங்களா அடுத்த டாபிக் வந்து பார்த்தா ஹீட்டிங்கிற அப்படியே டாபிக்கை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகேவா இதுல ஒரு 20 क्वेश्चंस இருக்கும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க ஹீட் சரியா இதுல வந்து பார்த்தா இதை எப்படி இருக்குன்னா பழையபடி தான் சரியா நம்ம வந்து பார்த்தா क्वेश्चंस ஒரு 20 क्वेश्चंस கொடுத்துருக்கோம் அப்படினா இது ரிலேட்டடா தான் क्वेश्चंस கேட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா ஈக்குவலா ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க ஓரளவு நிறைவுடைய பொருளின் வெப்ப ஏற்பு திறனை அப்பொருளின் தன்வெப்ப ஏற்பு திறன் என்று அழைக்கப்படுது ஓகே ஓரளவு நிறைவுடைய வெப்ப ஏற்பு திறனை அப்பொருளின் தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் அடுத்த ஸ்டேட்மென்ட் பாருங்க தன்வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் பர் கெல்வின் அப்படி சொல்லுவாங்க ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் இதான் வந்து பார்த்தோன்னா இன்வெர்ஸில் கொடுக்குறாங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பாருங்க ஒரு அலகு நிறைவுடைய பொருளின் வெப்ப ஏற்பு திறன் அப்பொருளின் தன்வெப்ப ஏற்பு திறன் நினைக்கிறாங்க அப்போ தன்வெப்ப ஏற்பு திறன் அதோட அலகு என்ன சொன்னா ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வி அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் ஓகே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் சரியா அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோ செகண்ட் क्वेश्चंस போயிடலாம் போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது போரோசிலிகேட் கண்ணாடி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆய்வகங்களை யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளோட சமையல் கலனா யூஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா பெரோசிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பெரோ அப்படின்னு சொல்லுவாங்க போரோசிலிகேட் கண்ணாடி வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாது இது ரொம்ப முக்கியம் ஓகே அதிகம் விரிவடையாது ஓகேவா அதனால தான் நம்ம ஹீட்டான பொருள் வந்து கிளாஸில் சாப்பிடும்போது ஒன்றுமே ஆகிறது கிடையாது ஓகே இதுதான் போரோசிலிகேட் கண்ணாடி ஓகே பைரெக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பைரெக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பைரெக்ஸ் கண்ணாடி ஓகே இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் உள்ளது சரி கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம் ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க சரியா ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி ஓகே 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் அப்பொருளின் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல தான் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒன்றும் ஒரு நார்மலாக உள்ள பொருளை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் இல்லைன்னா 1 டிகிரி ஃபாரன்ஹீட் இதை வந்து அதிகரித்து தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் என்ன சொல்லுவாங்க வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிசி போலீஸில் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின் ஓகே கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும் இதை கண்டிப்பாக நம்ம இது பண்ணி தான் வச்சுருக்கோம் எதுக்காக தேவைப்படும் ஓகே ஃபாரன்ஹீட் அளவீட்டை செல்சியஸ் அளவீடாக மாற்றுவதற்கான சமன்பாடு ஓகே என்ன சார் கொஸ்டின் கேட்கலாம் இந்த டிகிரி ஃபாரன்ஹீட்டை டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டோம்னா ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா இப்போ எனக்கு செல்சியஸ் தானே வேணும் செல்சியஸ் வேணும் 5/9 ஓகேவா 5/9 F - 32 இதுதான் இதோட ஃபார்முலா இது என்னது செல்சியஸ் வேணும் அப்படின்னா இதுவே எனக்கு ஃபாரன்ஹீட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா 9/5 ஓகே 9/5 ஓகே C + 32 ஓகே செல்சியஸ் + 32 இதுதான் இதோட இது என்னது இது ஃபாரன்ஹீட்டா ஓகேங்களா இது செல்சியஸ் கிட்ட இது அப்படியே தலைகீழாக மாறும் இங்கே மைனஸ் உள்ளது இங்கே ப்ளஸ் ஆகும் ஓகே அதுதான் இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஃபாரன்ஹீட்டா இது செல்சியஸ் கிட்ட எனக்கு கெல்வினோட ஃபார்முலா எனக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை செல்சியஸ் + 273.15 ஆட் பண்ணோம்னா இந்த கெல்வின் கிடைச்சி இதுதான் 3 ஃபார்முலா ஓகே இந்த 3 ஃபார்முலா வச்சுக்கோ சரியா மறந்துடக்கூடாது சரி ஏன் அப்படின்னா ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் சரியா அதுக்கு தான் சொல்ல வரேன் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சரியா அடுத்தது இது செகண்ட் இது தேர்ட் ஓகே ஏன் அப்படின்னா செல்சியஸ் வேணும் அப்படின்னா ஃபாரன்ஹீட் கொடுத்து செல்சியஸ் கேட்பாங்க இல்லைன்னா செல்சியஸ் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட் கேட்பாங்க இல்லைன்னா செல்சியஸ் கொடுத்து கெல்வின்ல கேட்பாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க ஒரு பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க சரியா நீள் வெப்ப விரிவு சரியா அடுத்தது பரப்பு வெப்ப விரிவு பரும வெப்ப விரிவு வெப்ப ஆற்றல் பரவல் அடுத்தது போல்ட்ஸ்மேன் மாறிலி ஓகே போல்ட்ஸ்மேன் இப்போ நமக்கு இதில் இருந்தால் பிரச்சனை ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது போல்ட்ஸ்மேன்ஸ் மாறிலியோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் போல்ட்ஸ்மேன்ஸோட மாறிலியோட வேல்யூ என்ன பாருங்க 1.381 × 10⁻³ ஜூல் பர் கெல்வின் இதுதான் போல்ட்ஸோட மாறிலி ஓகே அப்போது 5வது அளவுக்கு 3 இங்கே இருக்குது லாஸ்ட்டில் ஓகே 5வது 3 இங்கே இருக்குது சரி ரைட் அடுத்தது பாருங்கள் நீள் வெப்ப விரிவுனா ஒன்றும் இல்லை நீளத்தில் வெப்ப விரிவு ஏற்பட்டுச்சுன்னா நீள் வெப்ப விரிவு ஓகே இப்போ சம் ஆஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு இரும்பு துண்டு ஒன்று இருக்குது ஒரு கம்பி ஒன்று இருக்குது அதை நான் ஹீட் பண்ணுறேன் அந்த ஹீட் பண்ணும்போது அதை என்ன பண்ணும் இந்த நீளத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த நீளத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நீள் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்து பார்த்தோன்னா அதோட பரப்பில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா பரும வெப்ப விரிவு ஓகே பரப்பில் மாற்றம் ஏற்பட்டால் பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்கிறாங்க பரும ஓகே பருமனா அதோட வால்யூம் ஓகே இந்த ஒரு கனசதுரம் எடுத்துக்கேன் ஓகே
இந்த கனசதுரத்தை நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கனசதுரத்தில் மாற்றம் ஏற்படும் போது இது பரும வெப்ப விரிவு, பருமனின் மாற்றம். ஓகே, பருமனின் மாற்றம். அடுத்தது பாருங்கள் வெப்ப ஆற்றல் பரவல். ஸோ வெப்ப ஆற்றல் என்ன, ஒரு சூடான பொருள்லேருந்து அதாவது கூலிங்கான பொருள், சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு மாற்றம் தான் இது. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து பாருங்கள், ஒன்றுக்கு நீளத்தின் மாற்றம், இது நிறைய பரப்பில் மாற்றம், பருமனில் மாற்றம், அடுத்தது சூடான பொருளுக்கு 4, 5, 1, 2, 3. ஓகே, இந்த வார்த்தையில் தான் இந்த விஷயம் இருக்குது அப்படி. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். பாதரசத்தின் அதிக கொதிநிலை என்ன? பாதரசத்தின் அதிக கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். பாதரத்தின் அதிக கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். உருகு நிலை, பாதரசத்தின் உருகு நிலை அப்படின்னா -39 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தின் உருகு நிலை -39 டிகிரி செல்சியஸ். கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ், உருகு நிலை -39 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் ஆண்டு வெப்பநிலை எவ்வளவு என்று கணக்கிடப்படுது? ஓகே, ஸோ ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தோன்னா இதான் அதிக வெப்பநிலை அப்படின்னு சொன்னால் 59 டிகிரி செல்சியஸ், 59 டிகிரி செல்சியஸ். ஆனால் ஆப்பிரிக்காங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டம். ஓகே, ஸோ அதில் எவ்வளோ இருக்குன்னா 59 டிகிரி செல்சியஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஓகே, ஸோ இது மூணுத்துக்கும் என்ன சார் அப்படின்னா, வெப்ப கடத்தல்னா என்ன? இப்போ நம்ம ஒரு விறகு இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா? ஸோ இது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு பாத்திரம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா விறகு வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம், இதுலேருந்து நீராவி போகுது. ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒன்றா பண்ணுறோம். இது உள்ள வாட்டர் இருக்குன்னு. ஓகே, இப்போது வெப்ப கடத்தல் அப்படின்னா இந்த விறகுலேருந்து நம்ம இருக்கிற மற்ற ஹீட்டு அது இந்த பாத்திரத்தில் போய் இதாகும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டில் போய் கொடுக்கும். அது வந்து பார்த்தா வெப்ப கடத்தல். அப்போ இந்த இடத்துல என்னன்னா வெப்ப கடத்தல் நிகழும். ஓகே, அடுத்தது இந்த வெப்ப கடத்தல் போது வெப்பச்சலனம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கொதிக்க இருக்குது, அது வந்து வெப்பச்சலனம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பச்சலனம். வெப்ப கதிர்வீச்சு என்னன்னா, இந்த விறகு இருக்கும் இந்த பாத்திரத்துக்கு இடையில இந்த நம்ம ஹீட் போகுது பார்த்தீங்கன்னா அதான் வெப்ப கதிர்வீச்சு. இதுதான் சூரிய ஒளி மாதிரி இருக்கும். ஓகே, ரைட்டு. அப்போது இதை மூணுத்தையும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி. ஓகே, ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவினா வெற்றிட குருவை. வெற்றிட குருவை. ஓகே, வெற்றிட குருவை மூணுத்துலேயும் எப்படி ஹீட்டை அந்த கம்மி பண்ணாமல் இருக்கிறது, ஹீட்டு குறையாமல் இருக்கிறத வெற்றிட குருவை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வெற்றிட குருவை ஃபார்முலா தான் ஃப்ளாஸ்க், நம்ம டீ காஃபியில் யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு அது யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவில் சமமான வெப்பநிலை. செல்சியஸ்லையும் ஃபாரன்ஹீட். ஓகே, செல்சியஸ்லையும் ஃபாரன்ஹீட்லையும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுத்துருப்பாங்க. 0 டிகிரி செல்சியஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ 32 டிகிரி ஃபாரன்ஹீட் இப்படி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 232 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கொடுப்பாங்க. 232 டிகிரி ஃபாரன்ஹீட் 100 படைநிலையில் காணப்படும். 0 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் 32 232 காணப்படும். ஓகே, இது 100 படைநிலையில் காணப்படும். அப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவில் சமமான வெப்பநிலையின் அளவு அப்படின்னா இந்த -40 தான் ரெண்டும் ஈக்குவலாக காணப்படும். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை என்ன பண்ணும்? டேஷ் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும். இதற்கு காரணம் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? வெப்பச்சலனம். இதனால தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜு, அது வந்து கூலிங்காக இருக்கிறது காரணம் இந்த இது. ஓகே, அதான் இந்த குளிர்சாதன பெட்டி. சரியா? கொஸ்டின் நம்பர் அடுத்த போயிடலாம். 11 பாருங்க. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேவா பாருங்க. அலுமினியம், பித்தளை, கண்ணாடி, பாதரசம் இதோட பரும வெப்ப எரிவு குணகத்தின் மதிப்பு என்ன? ஓகே, வெப்ப குணகத்தின் மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஓகே, அலுமினியத்துக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, அலுமினியத்துக்கு 7 × 10⁻⁵. அலுமினியத்துக்கு 7 × 10⁻⁵. அடுத்து பாருங்க, பித்தளைக்கு 6 × 10⁻⁵. 6 × 10⁻⁵. கண்ணாடிக்கு நமக்கு நல்லா தெரியும் 2.5 × 10⁻⁵. பாதரசத்துக்கு பாருங்க 18.2 × 10⁻⁵. ஸோ இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே சேமாக இருக்குது. 1 2 3 4 ஆப்ஷன் ஏங்கிறது சரியானுச்சு. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 12. இதில் ஒளியின் வேகம் கொடுத்துருக்காங்க சார். ஓகேவா? எத்தனை டிகிரி தான்? 25 டிகிரி செல்சியஸில் ஒளியின் வேகம் நம்ம காற்றுக்கு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இங்கே 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, அலுமினியத்தோட வேகம் அப்படின்னா 6420 மீட்டர்/செகண்ட். அலுமினியத்தின் காற்றின் வேகம் 25 டிகிரி செல்சியஸ் 6420 மீட்டர்/வினாடி. கடல் நீருக்கு பாருங்க. கடல் நீர் அதை ரெண்டு நம்ம நார்மல் நீருக்கும் கடல் நீர் கொடுத்துருவோம். கடல் நீருக்கு 1531 மீட்டர்/வினாடி. ஓகே, 1531 மீட்டர்/வினாடி. ஓகே, காற்று பாருங்க 25 டிகிரி செல்சியஸ்ல 340 மீட்டர்/வினாடி. ஃபைனலா கண்ணாடி 3980 மீட்டர்/வினாடி. ஓகே, இந்த நாலுமே சேமாக தான் இருக்கு. இதுல நன்னீர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, நன்னீர் வந்து பார்த்தோன்னா 1498
மீட்டர் பர் வினாடி மீட்டர் பர் வினாடி. இதில் நன்னியில் கொடுத்துருப்போம். இதே அட்டாச் பண்ணிச்சு. ஓகே, அப்போ இது எல்லாமே சேமாக கொடுத்துருக்கோம். சரியா? கொஸ்டின் நம்பர் அடுத்து போயிடலாம். 13 பாருங்கள். வெற்றிட குழுவை முதலில் டேசாம் ஆண்டு ஸ்காட்லாந்து ஜேம்ஸ் திவார் குழுவை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜேம்ஸ் திவார் குழுவை. அதான் வெற்றிட குழுவை. எப்போனா 1892 1892 தான் முதல்ல வந்து பார்த்தோன்னா ஸ்காட்லாந்து சேர்ந்த ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறது அந்த வெற்றிட குழுவை கண்டுபிடி. இதுதான் வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு இந்த மூணுத்தையும் ஈக்குவல் பண்ணி அந்த வெப்பத்தை வெளியில் அமைக்கிறது இந்த ஜேம்ஸ் திவார் குழுவை பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. உணவுப் பொருளில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி எனும் அழகால் குறிப்பிடப்படுகிறது. ஓகே, உணவுப் பொருளில் உள்ள ஆற்றல் நம்ம எத்தனை கலோரிஸ் நம்ம சாப்பிட்றோம், எத்தனை கலோரி நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல, கிலோ கலோரின்னு குறிது. அப்போது ஒரு கிலோ கலோரி என்பது 4200 ஜூல் அப்படி சொல்லுவோம். ஒரு கிலோ கலோரி என்பது 4200 ஜூல் சொல்லுவாங்க. ஒரு கிராம் கலோரி 4.189 ஜூல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு கிராம். இதை 1000 போடும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4200 அப்படி. இது ஒரு கிராம், இது ஒரு கிலோ கலோரி. ஓகே, அதான் மறந்துடக்கூடாது. சரியா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. வெப்பநிலை செல்சியஸ் அளவு, வெப்பநிலை மற்றும் செல்சியஸ். ஓகே, ரைட். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, நீரின் கொதிநிலை எவ்வளோ? நீரின் கொதிநிலை நமக்கு நல்லாவே தெரியும், 100 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்க, நீரின் உறைநிலை நமக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். ஓகே, இதை ஃபாரன்ஹீட் சொல்லலாம் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லுவாங்க. அடுத்தது அறை வெப்பநிலை. ஓகே, சராசரி எவ்வளோனா அறையினோட வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3214 தான் சரியான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாம். அடுத்தது பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதோட தொடங்கு? பாய்ஸ் தெரியும், ஒரு அழுத்தத்துக்கு உள்ளது, அதான் பாகியல் அலகு. அதான் பாய்ஸ். ஒரு பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாஸ்கல் அப்படின்னா அழுத்தத்தோட அலகு பாஸ்கல் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அழுத்தத்தோட அலகு பாஸ்கல் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 17வது கொஸ்டின்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு 1 கலோரி. நம்ம படிச்சது அதே மாதிரி போரோசிலிகேட் கண்ணாடி ஆய்வில் பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டு தானே? ஒரு கலோரி நம்ம படித்த 1 டிகிரி சென்டிகிரேட்டை ஒரு வெப்பநிலை தான் தன்வெப்ப ஏற்படுத்த நம்ம படிச்சிருப்போம். இதான் ஒரு கலோரி நமக்கு சொல்லியிருப்போம். அப்போ ஒரு கலோரி என்பது 1 கிலோ கலோரி என்பது 4200 ஜூல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஒரு கிராம் கலோரி அப்படிங்கிறது 4.189 ஜூல் அப்போ நம்ம படிச்சிருவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்தது பாருங்க, போரோசிலிகேட் கண்ணாடி பைராக்ஸ் கண்ணாடி நம்ம படித்தோம் ஆய்வில். அது அதிகமாக விரிவடையாது, குறைவாக விரிவடையும். இதுதான் இந்த கான்செப்ட், குறைவாக விரிவடையும். ஓகேவா? சரி, அப்போ இதுவரை 17 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. வெப்ப ஆற்றலின் அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் எந்த ஆண்டு பயன்படுத்தப்படுகிறது? வெப்ப ஆற்றலின் அளவிட இந்த பனிக்கட்டி கலோரிமீட்டர் எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1782 பயன்படுத்தப்பட்டு. இதெல்லாம் இந்த வெப்ப ஆற்றலின் அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1782 பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19 போயிடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியானதை தேர்வு செய்க. ஆய்வுகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியில் உருவாக்கப்படும். இப்போ தான் நம்ம படித்தோம். ஓகேவா? இது சரி. அடுத்தது பாருங்க, போரோசிலிகேட் வகை கண்ணாடிகளில் வெப்பப்படுத்தும் போது மிக குறைவாகவே விரிவடைகின்றன. ஓகே, அப்போ ரெண்டுமே சரி தானே? அப்போ கூட்டும் மற்றும் காரணம் சரியான விளக்கம் தான். கொஸ்டின் நம்பர் 20. கிரியோஜெனிக் எனப்படுவது என்ன அப்படின்னா மிக அதிக வெப்பநிலை பற்றிய அறிவியல். ஓகேவா? இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இது தவறு. அடுத்தது மிக குறைந்த வெப்பநிலை பற்றிய அறிவியல். மிக குறைந்த வெப்பநிலை பற்றிய அறிவியல் தான் கிரியோஜெனிக் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? கிரியோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரி ஆன்சர். ஓகே, ஸோ அதை அப்போ நம்ம இந்த ஹீட் டாப்பிக்கில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக புக்கில் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் எடுத்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.